கர்த்தர் மாண்டதாக இன்றைய வசனம் லூக்கா 6:36. ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருங்கள். கர்த்தர் மாண்டதாக இந்த வசனத்தை சொல்லும்போது இரக்கத்தை பற்றி பேசுவார். உங்கள் பிதா இரக்கமுள்ளதாக இருக்க நீங்களும் இரக்கமுள்ளவராக இருக்குன்னு சொல்லுவார். இரக்கம் அப்படின்னா நமக்கு இன்றைக்குள்ள காலத்தில் இறக்குங்கிறதே ரொம்ப ரேர் ஆகிடுது. நம்ம ஒரு வெளிரங்கமாக நான் இறங்கிட்டேன் அப்படி கொடுப்பாங்க. சொந்த வீட்டில் அப்பா அம்மா இருப்பாங்க, அவங்கள எதுவும் கேர் பண்ண மாட்டாங்க, எதுவுமே இருக்காது. உங்களால் இப்போ எவ்வளவோ பண்ணலாம். அதிகாரத்தில் இருக்கவங்க ஒரு கஷ்டப்பட்டு இருக்கவங்களுக்கு சில விஷயங்கள் இறக்கணும். வெறும் பண ஹெல்ப் மட்டும் இல்லை, எல்லாவற்றிலுமே இறங்குறது. ஒருத்தவங்க வீக்காக இருக்காங்க, இப்போ ஒருத்தவங்க நீங்கள் அதிகாரத்தில் இருக்கீங்க, அப்போ அவங்க ஒரு ஹெல்ப் கேட்க வராங்க, அவங்களுக்கு நீங்கள் இறங்குனா அது சாதகமாக நல்லபடி முடியும்னா அது இறங்குவதில்லை, அதில் இறங்க மாட்டாங்க. இரக்கம் அப்படின்னா ஒரு விஷயம், ஒரு ஆள் ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க ஒரு ஹெல்ப்புன்னு கேட்கும்போது அந்த ஹெல்ப் கேட்க அளவு அது கொடுக்குற அளவு தகுதி கொண்டு இருக்கும். எந்த காரியமாக இருந்தாலும் பணமோ எதுலையுமே அதிகாரத்துலேயோ செல்வாக்குலையோ எதுலேயும் இருந்தாலும் எனக்கு அதை பண்ண முடியும். ஆனால் நீங்கள் அதுக்கு இறங்கக்கூடிய அந்த எண்ணமே இல்லாமல் நீங்கள் போயிட்டீங்கன்னா நீங்கள் போயிடலாம். அதுக்கு ஓகே, நான் எந்த பாவம் செய்யலை, புச்சாரம் பண்ணல, வேசித்தனம் பண்ணல, எந்த பாவம் பண்ணல, நான் ஜஸ்ட் விலகி போயிடுறேன், அவ்வளோதான் சொல்லுவாங்க. ஆனால் தேவன் சொல்லுது, நம்ம விலகி போயிட்டு இந்த பூமியில் வாழ்ந்துட்டு ஒரு நாள் கர்த்தருக்கு முன்பாக நிற்கும்போது நம்ம நியாயம் தீர்க்கும்போது வேதம் சொல்லுது, உங்கள் பிதா நீங்கள் யாரை பார்க்க பரலோகத்துக்கு போகிறோம்? கர்த்தரை பார்க்க நம்ம நித்திய ஜீவனை கர்த்தரோடு நம்ம இருப்புன்னு விசுவாசம் கிறிஸ்தவத்தை ஏற்று நம்ம வந்துட்டுருக்கோம். அப்படி பரலோகத்துக்கு போகும்போது அங்கே இருப்பார். அவருடைய குணம் என்னென்னா இரக்கமுள்ள குணம். இப்போ நம்மள்கிட்ட குணம் இரக்கம் இல்லாத குணம். அப்போ நம்ம எப்படி அவர் கூட இருக்க முடியும்? நம்மளோட குணத்தில் அவருக்கு மேட்சே ஆகாத குணமாக இருக்கும். இப்போ வீட்டில் ஒரு 4 பேருக்கான சண்டை வந்துட்டுருக்கோம், அவன் குணம் மேட்ச் ஆகாது, இவன் வேறு மாதிரி இருப்பாங்க. அந்த ஒரே குணமாக இருந்தாலும் சண்டை வராது. ஸோ நம்ம பரலோகத்துக்கு போகும்போது அவருக்கு குணம், அவருடைய சாயல் நம்மகிட்ட இருந்தால் தான் நம்ம அங்கே இருக்க முடியும். இந்த வேலையில் நான் ஒரு விஷயம் நம்ம அர்ப்பணிப்போம். நம்ம பெரிய பெரிய பாவங்கள் தான் பாவம் நினச்சிட்டு இருப்போம். மதுபானம் குடிக்கிறதோ உபச்சாரம் பண்ணுறதோ அந்த பெரிய பாவம் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் எங்கள் கீழ் லெவலில் இருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம அநேக காரியங்கள் ஆவிக்குரிய ஆஸ்வத்தை இழந்துருவோம். இந்த வேலையில் இரக்கத்துக்கு நம்ம இதுவரை யாருக்காவது இறங்காமல் இருப்போமானால் இந்த தினத்தில் இருந்து இறங்குவோம். அதுக்கூட இரக்கத்துக்கு இதயத்துக்கு வந்துட்டு கேட்போம். இந்த பூமியில் தேவன் உங்களை ஆஸ்வதிப்பார், சாட்சியம் மாட்டுவார், பரலோகத்தை ஆயத்தப்படுத்துவார். அர்ப்பணிப்பன் தேவனுக்கு விஷயம் வராக. ஆமென்.